அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஃபேவரட் ரெசிபி பலவடை இருக்குல்ல, ஸோ அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ட்ரெடிஷனல் ரெசிபி. ஸோ இது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த பலவடை பிடிக்காத ஆளே கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. செஞ்சு வச்சுட்டு எப்போ வேணாலும் நீங்க சாப்பிடலாம். அட்லீஸ்ட் நீங்க 1 வீக் மேலேயே கூட நீங்க வச்சு சாப்பிடலாம். வீணா போகாம அப்படியே இருக்குங்க. ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வரீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷன் ஷோ ஆகும். வந்து நான் 2.5 சுண்டு வந்து பாத்தீங்கன்னா பச்சரிசி மாவு இருக்கும்ல, இடியப்ப மாவு. ஸோ அதுதான் நான் எடுத்திருக்கேன். ஐ மீன் 2.5 சுண்டு கிடையாது, 2.25 சுண்டு கிட்ட நான் எடுத்திருக்கேன். தலையை தட்டி 2 சுண்டு ஃபுல்லாவும் 3/4 சுண்டு நம்ம எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு கைப்பிடி ஃபுல்லா பாத்தீங்கன்னா பாசி பருப்பு இருக்கும்ல, ஸோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். அது வந்து ஸ்டவ் வந்து சிம்ல வச்சுட்டு நம்ம வந்து லோ ஃபிளேம்ல நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி இருக்கணும். ஸோ 2 நிமிஷம் நம்ம ரோஸ்ட் பண்ணா போதுங்க. ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது நான் எதனால நம்ம சேர்க்கிறோம்னா, ஒரு ஃபிளேவர் இருக்கும்ல, ஸோ அது வந்து பலவடைக்கு ஒரு நல்ல ஃபிளேவர் கொடுக்கும். ஸோ அதனால தான் நம்ம சேர்க்கிறோம். ஸோ இது வந்து ஒரு லைட்டாக 2 மினிட் நம்ம குக் பண்ணி எடுத்துட்டோம். கலர் பாருங்க சேஞ்ச் ஆகிருக்கு, பார்க்கும் போதே தெரியுது. இது ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை வந்து நம்ம ஆறிட்டு எடுத்துக்கலாம். மொத்த வெள்ளை இருக்கும்ல, ஸோ அது வந்து நான் 2 எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம 1.5 தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ ரொம்ப அதிகமாக சேர்த்தனா திகட்டி போயிடும். நம்ம எந்த அளவு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கோமோ ஸோ அதே ரேஷியோவில் சேர்க்கக்கூடாதுங்க. அதை விட கொஞ்சம் குறைவாக தான் நம்ம சேர்க்கணும். இல்லைனா நச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இடிவரல் இருக்கும்ல, ஸோ அதை வச்சு. ஸோ பாருங்க இப்படி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்லயே நீங்க வந்து வச்சு எடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே செஞ்சிடலாங்க. இப்போ நான் சொல்ற ப்ராசஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாவே செய்யலாங்க. ரொம்பவே கஷ்டமே கிடையாதுங்க. ரொம்ப ஈஸியான இதில் தான் நம்ம செய்யறோம். ஸோ இப்போ வந்து 2 கப் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மோத்த வெல்லம் அப்படின்னு சேர்க்கறதுனால ஃபிளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ நான் வந்து ஒரு 2.5 கப் நான் சேர்த்துக்கிறேன். 2 கப் ஃபுல்லா சேர்த்துக்கிட்டு இன்னொரு 1/2 கப் நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி வெல்லம் சேர்த்துட்டு நம்ம வந்து தண்ணி வந்து ரொம்ப கம்மியான அளவு தாங்க சேர்க்கணும். ரொம்ப அதிகமா சேர்க்க கூடாதுங்க. நம்ம எந்த டம்ளர்ல வெல்லம் சேர்த்தோமோ ஸோ அதே டம்ளர் 1 டம்ளர் தான் நான் வந்து தண்ணி சேர்த்திருக்கேன். ரொம்ப அதிகமா சேர்க்கல. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அப்படி நான் சொன்ன மாதிரி தான் இந்த பலவடைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அதிகமான குவான்டிட்டி சேர்க்க கூடாது. கொஞ்சம் குறைவா தான் சேர்க்கணும். நம்ம எந்த அளவு சேர்த்திருக்கோமோ ஈக்குவல் அமௌண்ட் வந்து நம்ம சேர்க்க கூடாதுங்க. கொஞ்சம் குறைவா தான் சேர்க்கணும். ஏன்னா ரொம்ப திகட்டுற மாதிரி போயிடும். ஸோ அப்போ வந்து சாப்பிட்றதுக்கே இன்ட்ரெஸ்டே இருக்காதுங்க. இதை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து பாகு பதம் கம்பி பதம் அப்படின்னா பார்க்கக்கூடாது. நம்ம சேர்த்துருக்க எல்லாமே வந்து கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். நேரம் நல்லா சுண்ட வைக்கணும், இந்த மாதிரி கம்பி பதம் வரணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னு தேவையில்லைங்க. இப்போ சேர்த்துருக்க வெல்லம் வந்து கட்டிகள் இல்லாமல் கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். ஸோ பாகு பதம்லாம் தேவையில்லைங்க. இப்போ நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வந்துகிட்டு இருக்கு. இது நல்லா முழுமையாக கரையட்டும். அவ வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம காய்ச்சக்கூடாதுங்க. கொஞ்சம் மீடியம் ஹைல தாங்க வச்சு செய்யணும். உங்களுக்கு வந்து அது ரொம்ப சுண்டி போயிடும். தென் அடியிலாம் பிடிச்சி போயிடும். ஸோ பார்த்து செய்யணும். பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. இந்த பாகு காய்ச்சும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். வந்து என்னன்னா அந்த ஸ்மெல் இருக்கு பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்குங்க. ரொம்பவே ஈஸியான மெத்தட் தாங்க இந்த மெத்தட். நீங்க இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பர்ஃபெக்டா வருங்க. நீங்க வந்து ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாங்க. உங்களோட விருப்பம் தான் ஏலக்காய் சேர்க்கிறதும் சேர்க்காததும். ஆனா ஏலக்காய் சேர்த்துட்டேன்னா ஒரு ஃப்ளேவர் இருக்கும். நான் இங்க வந்து ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன். அது நல்லா இடிவரலால தட்டி சேர்த்துக்கிட்டேன். இந்த வெள்ளத்தை காய்ச்சும் போது பாத்தீங்கன்னா கிச்சன் ஃபுல்லாவே ரொம்ப மனமா இருந்துச்சு. இப்போ வந்து முழுமையா கரைஞ்சி வந்துடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சுங்க. இது லைட்டா ஆற விட்டுட்டு 2 நிமிஷம் மட்டும் ஆற விட்டுட்டு உடனே நம்ம வந்து வடிகட்டிடணும். இந்த மாதிரி நம்ம எடுத்திருக்க பாத்திரம் இருக்கு பாருங்க, அது வந்து கொஞ்சம் பெருசாவே தாராளமாவே இருக்கணுங்க. ஸோ அகண்ட பாத்திரமா. ஸோ அப்பதான் உங்களுக்கு வந்து செய்யறதுக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அகண்ட பாத்திரமா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து அழகா வரும். நானுமே பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் செய்யறேன். ஸோ இதுவே பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கரெக்டாவே வந்துருச்சு. நமக்கு பெரிய கஷ்டம் அப்படின்னா எதுவுமே கிடையாதுங்க. நம்ம இன்ட்ரெஸ்டோட ஒரு விஷயத்த செய்யும் போது அதுவே நமக்கு வந்து பர்ஃபெக்டா வருங்க. பதட்டமா ஃபர்ஸ்ட் டைம் செய்யறோமே, ஸோ எப்படி வரும்னு தெரியலையேன்னு ஒரு படப்படப்போட செஞ்சு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து கரெக்டான பக்குவம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு முழுமையா மாறி போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப டஃப் ஆயிடுற மாதிரி இருக்கும். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். உடனே நம்ம எடுத்தோடனே பாத்தீங்கன்னா முழுமையா சேர்த்து செய்ய முடியாது. ஏன்னா வந்து நம்ம அந்த சூடு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி குப்பையோட அடிப்பக்கத்தில் நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம எப்படி நம்ம என்ன சொல்றது, எப்படி நம்ம வந்து உப்புமா செய்கிறோமோ, உப்புமா அந்த மாதிரிலாம் செய்வோம் பாருங்க. நார்மலாக நம்ம இடியப்பத்துக்கு கிளறோம்னா மாவு, ஸோ அதே மெத்தட் தான். பட் வந்து இது ரொம்பவே சிம்பிளுங்க இந்த பலவடை. ஸோ அதை தாண்டி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. உங்களுக்கு வந்து அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒட்டி இருக்கு பாருங்க மாவு, அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விடணும். உங்களுக்கு வந்து பார்க்கும் போது தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும். உங்களுக்கு வந்து எல்லாமே சேர்ந்து வரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும்.
ஸோ பயப்படவே தேவையில்லைங்க. ஸ்டார்டிங்கில் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யலாங்க. நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்யும் போது உங்கள் வீட்லேயே வந்து உங்களை எல்லாரும் பாராட்டுவாங்க. நல்லா கிளறி எடுத்துக்கணும், அங்கங்கே கைவிடாமல். இந்த மெத்தடில் கிளறும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு இந்த அரிசி பருப்பு இருக்குது பாருங்க, ஸோ அதையும் நம்ம சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுணும் ஒன்று சேர. அப்போ தான் வந்து நம்ம சேர்த்துருக்க பாசி பருப்பு இருக்குது பாருங்க, ஸோ எல்லா பக்கமும் கலந்து வரும். இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டு இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தான். நான் தேங்காய் ஆல்ரெடி திருவி எடுத்து வச்சிருந்தேன். தேங்காய் எவ்வளோ சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு தேங்காய் வந்து முழுசாவே சேர்த்துக்கிட்டேன், ஒரு தேங்காய் துருவி. ஸோ இந்த மாதிரி தேங்காய் துருவி போட்டால் மட்டும்தான் பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா வாயில் கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்காய் அங்கங்கே கருப்பாக இருக்கும் பாருங்க, ஸோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. தேங்காவை நல்லா வந்து நம்ம பூ மாதிரி திருவி வச்சுக்கணும். நீங்கள் கத்தியால் கட் பண்ணி மிக்சர் ஜாரில் அடித்தா கூட பரவாயில்லைங்க. அந்த பேக் சைடில் உள்ள அந்த கருப்புனா இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆப்பையால் அடிப்பக்கத்தில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கையால் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா செட் ஆகி வந்துடும். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரொம்பலாம் கஷ்டம் கிடையாதுங்க, ரொம்பவே ஈஸியான மெத்தட் தாங்க. கையால் வந்து ஃபுல்லாக கிளறி விடும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். அளவு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகி வந்துடும். ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம கிளறணும். அதனால லைட்டாக வந்து நான் எண்ணெய் தடவிக்கிட்டேன் ஒட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. சூடாக இருக்கும், லைட் சூடாக இருக்கும் போதே நீங்கள் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது தான் செட் ஆகி வரும். ஸோ தேங்காவும் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் வரணும். ஸோ அதனால தான் நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி குவான்டிட்டியும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டான ரேஷியோவில் ஆட் பண்ணதாங்க நல்லாயிருக்கும். தேங்காய் வந்து ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிட்டேன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காதுங்க. தேங்காய் வந்து எவ்வளோ முடியுமோ கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ வந்து நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 2 மெத்தடில் நான் வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தால் கூட ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யணும்னு வீடியோவில் எதுவுமே ஸ்கிப் பண்ணவே இல்லைங்க. இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பால் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணணும் இந்த விரலால். விரல் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நம்ம இப்படி தட்டிக்கணும். 3 விரலால் லாங் ப்ரெஸ் பண்ணால் போதும். ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த பக்கமாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஸோ இதே மெத்தட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். சைடில் விரிசல் இருந்துச்சுன்னா கையால் ஒரு அளவு தட்டிக்கோங்க. ஸோ இப்படி தான் செய்யணும். நம்ம எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கிட்டோம். ஸோ நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி பலவடை ஷேப்ல செய்யறதுக்கு வந்து மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்கோங்க. ரொம்ப கெட்டியா இல்லாம கொஞ்சம் வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம பிடிச்சி செய்யறதுக்கு வந்து நல்ல கன்சிஸ்டன்சியா இருக்கும். அதனாலதான் நம்ம சேர்க்கிற பாக்கு இருக்கு பாருங்க, அது வந்து கரெக்டான அளவுல தண்ணி வைக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியா போயிட்டுன்னு சொன்னா, ரொம்ப திக்காவும் ரொம்ப தண்ணியாவும் போயிட்டுன்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஷேப் வந்து வராதுங்க. ஸோ அதனால பார்த்து பக்குவமா செய்யணும். விரலோட ஷேப் வந்து நல்லா இந்த மாதிரி பதிஞ்சு வரணும். ஸோ அப்பதான் பார்க்கறதுக்குமே ரொம்ப அழகா இருக்கும். தின்னா இல்லாம கொஞ்சம் திக்கா இருந்தா சாப்பிட்றதுக்கே இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, நல்லா இருக்கும்ல பாக்குறதுக்கு. ட்ரெடிஷனல் ரெசிபி அப்படிங்கும் போது இது வந்து நம்ம இடியப்ப மாவுல செஞ்சுதாங்க நல்லா இருக்கும். ஸோ இன்னொரு மெத்தடுன்னு சொன்னேன்னு, ஸோ அது எப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. ஸோ மாவுல இருந்து கொஞ்சமா நம்ம எடுத்துக்கிட்டு ஓவல் ஷேப்ல ரெடி பண்ணி அதோடய நம்ம வந்து லாங் ப்ரெஸ் பண்ணனா நம்மளோட ஃபிங்கரோட அந்த டிப் இருக்கு பாருங்க, எல்லாமே கவர் ஆகி இந்த ஷேப்ல வரும். ஸோ இதுவுமே பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குங்க. ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து மாவு வந்து ரொம்ப அதிகமா எடுத்தனா வேகிறதுக்குமே ரொம்ப லேட் ஆகுங்க. இந்த மாதிரி பால் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு அந்த பால் மாதிரி உள்ள ஷேப்பையே நீங்க வந்து ஓவல் ஷேப்ல கொண்டுட்டு வந்துடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அப்போ வந்து அந்த ஃபிங்கரோட ஹச்சினா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்ல உங்களுக்கு வந்துடும். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்லங்க. ஸோ எனக்கு பிடிச்சது இந்த டிசைன் தாங்க, அது இந்த மாடல் தான் எனக்கு பிடிச்சது. ஸோ பாருங்க எப்படி அந்த தெரியுது பாருங்க அழகா. எல்லாத்துலயுமே வந்து நம்மளோட லாங் ப்ரெஸ் பண்ணும்போது அதோட ஃபிங்கரோட டிப்ல உள்ள அந்த ஃபிங்கரோட டிசைன் எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தனியாக தெரியும். ஸோ அந்த அளவுக்கு இருக்கணும். ரவுண்ட் ஷேப்பாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஷேப்பாக இருக்கட்டும். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குல்ல. உங்களுக்கு இதில் எந்த ஷேப் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கலாம். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கப் நான் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மேலே உள்ள பிளேட்டில் பார்த்தீங்கன்னா லைட்டாக நான் ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம எல்லாத்தையும் வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம வச்சிருந்த எல்லா பலவடையும் இந்த இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு மேலே வந்து எள்ளு சேர்க்குறான்னு தான் சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே எள்ளு சேர்க்குறேன். நீங்கள் வந்து எள்ளு சேர்க்காம செஞ்சாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். ஃபர்ஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செஞ்சு சாப்பிட்ணும், எள்ளு போட்டு சாப்பிட்ணும் ஒரு ஆசையாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கும் நல்லது தானே. ஸோ லைட்டாக 2 டீஸ்பூன் மாதிரி ஃபுல்லாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டு மேலே இந்த மாதிரி நல்லா தூவி விட்டுக்கலாம். பூனால சேர்க்கறத விட கையால் சேர்க்கறது தாங்க கரெக்டாக வருது. அது மாதிரி அங்கே எல்லா பக்கமும் நிறவன மாதிரி நம்ம சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். எள்ளு சேர்க்கறதும் சேர்க்காததும் நம்மளோட விருப்பம் தாங்க. ஸோ இது சேர்க்காம இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த பலவடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க.
மாதிரி எல்லா பக்கமும் சேர்த்துட்டு இப்போ வந்து இட்லி பாத்திரத்தோட மூடியை வந்து நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணிடணும். இது நம்ம மூடும் போது அங்கங்க கேப்பே இருக்கக்கூடாதுங்க, நல்லா அழுத்தி மூடிடணும். ஸோ அப்போ வந்து ஆவி வெளியில வராம அழகா முழுமையா வெந்து வரும். ஒரு 1/4 மணி நேரத்திலே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா வெந்து வந்துடும். போட்டுட்டு இதை வந்து டைட்டா மூடிடணும். வெள்ளை எள்ளு இருக்குல்ல, சீக்கிரம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க, உங்களோட விருப்பம் தான். இப்போ 1/4 மணி நேரம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா வெந்துருச்சு. இதை நீங்க சுட சுட இந்த பாத்திரத்தில் இட்லி பாத்திரத்துலேருந்து சுட சுட எடுக்க முடியாது, கொஞ்சம் ஆற விட்டு தான் எடுக்கணும். பலவடை பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுங்க. கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பால ஸ்டோர் பண்ணி நீங்க வச்சு அரிசி தாளியில் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம், இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகமாக செஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே காலியாக போயிடும், ஏன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. வந்து ஒரு 2 நாள்லேயே காலி பண்ணிட்டோம், ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சப்பவே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வேற லெவலில் இருந்துச்சுங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. பலவடை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம ஸ்வீட் எஸ்கேப் ட்ரீம்ஸ் குக்கிங் சேனலில் ஹெல்தி ரெசிபிஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ நீங்க எதையும் மிஸ் பண்ணாம இருக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் गाइस.